பசித்தோர் முகம் கண்டால் இரக்கம் கொள்ளுங்கள். ஜீவகாருண்யமே பேரின்பத்தின் திறவுகோல். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நாட வேண்டாம். மன ஒருமையுடன் கடவுளின் திருவடியை வணங்கும் நல்லவர்களோடு பழகுங்கள். கடவுளை சரணடைந்தால் பொய், பொறாமை போன்ற தீய பண்புகள் அகன்றுவிடும். நம்முடைய வாழ்க்கை முறை மிகத் தவறானது என்பதை உணர்ந்து நாம் மாற்றியமைக்க முழு மூச்சுடன் பாடுபட வேண்டும். நாம் பல பிறவிகளைக் கடந்து மேலான மனித பிறவி எடுத்தது இறைவனின் திருவருளை பெறுவதற்காகத்தான். உண்மையான வாழ்க்கை வாழும் மனிதன் எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்ற எண்ணம் கொண்டவனாக இருப்பான். அவனிடத்தில் இன்ப ஒளி சுடர்விட்டு பிரகாசிக்கும். அந்த சுடரொளியால் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியில் திளைக்கும். மன தூய்மை உள்ளவனுக்கு அருகில் கடவுள் இருக்கிறார். தூய்மையற்றவன் பக்கம் அவர் நெருங்கக்கூட மாட்டார். உனக்காக மட்டுமின்றி உன்னை சுற்றி இருப்போருக்காகவும் பிரார்த்தனை செய். குற்றம் புரிவது மனித இயல்பு. அதையும் குணமாக ஏற்று அருள்வது கடவுளின் இயல்பு. உணவிற்கேற்ப குணம் உண்டாகிறது. இயற்கை அளிக்கும் காய், கனி போன்ற சாத்வீக உணவை மட்டும் உண்ணுங்கள். அறிவு என்னும் குருநாதரை அலட்சியப்படுத்தும் மனம் தடுமாறி திரியும். கடுகடுத்த எண்ணம் பேச்சினை அறவே கைவிடுங்கள். அனைவரிடமும் அகம் குளிர முக மலர்ச்சியுடன் பழகுங்கள். கனவிலும் வஞ்சனை எண்ணம் இல்லாத நல்லவருக்கே கடவுளின் அருள் கிட்டும். கடவுளின் கருணைக்கு நிகரான கருணை வேறில்லை. அவரை வாழ்த்தி வணங்கினால் எல்லாம் நலமாக அமையும். கொடுமையான நோன்பு இருப்பதை காட்டிலும் உயிர்களை கொல்லாமையே விரதங்களில் சிறந்தது. பிறரை குறை சொல்லாமல் நாம் நடக்கும் வழியில் குற்றம் நேராமல் பார்த்து கொள்வது நல்லது. மன நெகிழ்வுடன் கடவுளை போற்றி பாடுங்கள். ராகம், தாளம் எல்லாம் இரண்டாம் பட்சமே. உடலை வருத்தி நோன்பு மேற்கொள்வதை விட யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே சிறந்தது. உயிர்களை நேசியுங்கள். ஜீவ காருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். உள்ளத்தில் தயவு இருந்தால் கடவுளின் அருள் நிச்சயமாக கிடைக்கும்.